நெட் டிவி ஃபார் யூ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ வழங்கும் அரசியல் களம் 2019. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் உள்ள 39 பாராளுமன்ற தொகுதி, புதுவையில் உள்ள ஒரு பாராளுமன்ற தொகுதி உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கான கள நிலவரங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம எந்த தொகுதியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடே உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி தான் தூத்துக்குடி. நான் தூத்துக்குடி அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடிய விஷயம் ஸ்டெர்லைட் இஷ்யூஸ் தான். கிட்டத்தட்ட கடந்த 3 முதல் 4 ஆண்டுகளாகவே இந்த தொகுதியில் வந்து ஸ்டெர்லைட் இஷ்யூ ஒரு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. தூத்துக்குடியை வைத்து பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறதையும் நம்மளால் காண முடிகிறது. ஒரு சாரார் வந்து எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை வேண்டும் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க, இன்னொரு சாரார் எங்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை வேண்டாம் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் நடத்தியவர்கள் இந்த 2019ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார்களா அப்படிங்கிறது தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். சரி, இந்த தொகுதியில் யார் யார் போட்டி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா, திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய வேட்பாளர் யாருன்னு சொன்னா, இந்தியாவை நன்கு அறிந்த, ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர் கனிமொழி, நன்கு அறிந்தவர். இவருடைய மிகப்பெரிய பலம்னு சொன்னா, மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கருணாநிதி அவர்களுடைய மகள் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமா காணப்படுது. அது மட்டுமில்லை, கனிமொழிக்கு வந்து இந்தியாவை நன்கு அறிந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கனிமொழி அவர்களுக்கு கூடுதல் பலம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற பல்வேறு கட்சிகள் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். மற்ற கட்சிகளுடைய அனைத்து வாக்குகளுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதிப்பட தெரிய வருது. இதே தொகுதியில கனிமொழியை எதிர்த்து போட்டியிடக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தூத்துக்குடி தொகுதியை தன்னுடைய கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதாவிற்கு ஒதுக்கி இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இறங்கியுள்ள வேட்பாளர் யாருன்னு சொன்னா, தமிழகமே நன்கு அறிந்த ஒரு பெண்மணி, தற்போதைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். இவரும் அதிரடி கருத்துக்களுக்கு பெயர் போனவர். இந்த இருவருக்குமான போட்டி எப்படி இருக்கும்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருக்கு இருக்கக்கூடிய பலம் என்ன? பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தற்போது மத்திய அரசாங்கம் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அப்படிங்கிற ஒரு கட்சி அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை தருது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் தன்னுடைய கூட்டணி கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கூட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அசுர பலத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம். தமிழிசை சவுந்தரராஜனுடைய குடும்பம் வந்து ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தது. இவருடைய குடும்ப உறுப்பினர்கள், இவருடைய நெருங்கிய உறவினர்கள் எல்லாருமே இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில ஒரு மிகப்பெரிய பொறுப்புலையும் அதிக ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்காங்க. இவருடைய குடும்ப உறுப்பினர்களே தூத்துக்குடியில இவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணக்கூடிய சூழலும் இவருக்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். தூத்துக்குடி மாவட்டத்தில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்கன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 13,20,000 வாக்காளர்கள் இருக்காங்க. 6,40,000 ஆண் வாக்காளர்களும் 6,20,000 பெண் வாக்காளர்களும் இந்த தொகுதியில் இருக்காங்க. 2014ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் திரு ஜெய்சிங், அதாவது தற்போதைய சிட்டிங் எம்பி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் வந்து திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரான ஜெகன் அவரோட கூடுதலாக 1,20,000 வாக்குகளுக்கு மேலாக பெற்று வெற்றி பெற்றுள்ளார். தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த மட்டும் கூடுதல் தகவலை நம்ம என்ன சொல்லலாம்னு சொன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் எந்த அளவுக்கு அதிமுகவினுடைய வாக்குகளை பிரிக்க போறார் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா பார்க்கணும். இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஒரு பலவீனமா நம்ம பார்க்கலாம். இதையும் தாண்டி தற்போது 2019ஆம் ஆண்டு முதன்முறையாக களம் காணும் கட்சி மக்கள் நீதி மையம். திரு கமலஹாசன் அவர்களுடைய கட்சி 40 தொகுதிகளிலுமே தனித்து களம் காண்றாங்க. இவர்கள் எந்த அளவுக்கு வாக்குகளை பிரிக்க போகிறார்கள், யாருடைய வாக்குகளை இவர்கள் அறுவடை செய்ய போகிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக நம்ம பார்க்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வெற்றி பெறுவாரா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கனிமொழி வெற்றி பெறுவாரா, இவர்கள் இருவரையும் தாண்டி டிடிவி தினகரனுடைய கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது வாக்கு எண்ணிக்கைக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். தேர்தலுக்கு முன்பாக யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத பத்தின ஒரு தனியா ஒரு வீடியோ போடுறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.